வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். பாரதியார் நினைவு தினம். திருவெற்றியூர் நலசங்கம் சார்பாக பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் 103வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று 11/9/2024 காலை திருவெற்றியூர் சண்முகனார் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பாரதியாரின் மார்பளவு திருவுருவ சிலைக்கு திருவெற்றியூர் நலசங்கம் சார்பாக ஜி. வரதராஜன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுடன் சங்க நிர்வாகிகள் அரிமாயன் துரைராஜ், கே. சுப்பிரமணி, தயாளன், குமார், எஸ். பாஸ்கரன், சோலை, கோதண்டம், ஆறுமுகம், ஜானகிராமன், சேகர், ராமையான், கமலக்கண்ணன், குமரன், சீனிவாசன், ராஜேஷ், ஆண்ட்ரூ, ரவி, சங்கர் ஆகியோருடன் நிருபர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சண்முகனார் பூங்காவில் அமைந்துள்ள காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு பாடல். பாரதி ஒரு கவிஞர் மட்டுமா என்றால் பாரதி ஒரு கவிஞர் மட்டுமல்ல, கவிஞர் ஒரு பன்முக மனிதர். பாரதியார் பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். உதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். விஜயா என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். பாலபாரதி என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த சுதேசமித்திரனில் ஆங்கிலேயரை எதிர்த்து பல கட்டுரைகளை எழுதி பலமுறை கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர் பாரதியார். எனவே பாரதியார் ஒரு மகாகவி, பாரதியார் ஒரு சிறந்த எழுத்தாளர். அது மட்டுமல்ல, பாரதியார் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். காரணம், பல்வேறு மொழிகளை அறிந்த பாரதியார் அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே இருக்கிற தேசிய கீதத்தை தமிழ் மொழியிலே தமிழ் படித்திருக்கிறார். வங்காள மொழியிலே தாகூர் அவர்களுடைய பாடலை, கருத்துக்களை தமிழ் மொழி படித்திருக்கிறார். எனவே பாரதியார் ஒரு புலவர் மட்டுமல்ல, அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அவர் ஒரு புத்தக ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்திய நாட்டிலிருந்து பிரெஞ்சுக்கு சென்று அங்கு 10 ஆண்டு காலம் இருந்து பல கவிதைகளை எழுதினார். இருந்தும் அங்கே இருக்கக்கூடாது, நம்முடைய தாய்நாட்டுக்கு போகலாம் என்று அவர் செல்கின்ற பொழுது அவர் சிறையிலே அடைக்கப்படுவார் என்பதை தெரிந்து அவர் இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிறார். சிறையிலே அடைக்கப்பட்டு போராட்ட வீரராகவும் அவர் இருந்திருக்கிறார். உடல்நலம் காரணமாக பின்பு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிறந்த சமய பண்பாடுகளை பற்றி ஒரு குறிப்பிட்ட உணர்வு இல்லாமல் இந்த சமூக நோக்கோடு அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். குறிப்பாக ஜாதியை வெறுத்த மனிதர்களில் முதல் மனிதராக அவர் திகழ்ந்திருக்கிறார். ஒரு காலமும் அவர் பூணூல் அணிந்ததில்லை அவருடைய வாழ்க்கையில். அதற்கு பதிலாக கனக சுப்பிரமணியம் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதரை தன் வீட்டுக்குள் அழைத்து போய் 1917-18 காலமெல்லாம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே அவரை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து அவருக்கு பூணூல் போட்டு, நீ இனிமேல் நம்ம வீட்டில் இரு என்று சொல்லி, மனைவி எதிர்த்த போதும் அனைத்து பிராமணர்களும் எதிர்த்த போதும் எதிர்த்து நின்று ஜாதி இல்லை என்று உறுதிப்படுத்தி காட்டியவர். அது மட்டுமல்ல, பாரதியார் தமிழை அறிமுகப்படுத்தியவர். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவர். கம்பர் கிட்டத்தட்ட 8ஆம் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இருந்தாலும் கூட முதலில் கம்பரை பற்றி யாமறிந்த புலவரிலே கம்பரை போல், வள்ளுவன் போல், இளங்கோவடிகள் போல் என்று இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி தமிழ் மறவர்களை, தமிழ் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்கள் மிக ஏழ்மையில் தன்னுடைய காலத்தை, ஆரம்ப காலத்திலிருந்து இறக்கும் வரை தன்னுடைய காலத்தை கடத்தியிருக்கிறார். ஏழ்மையில் இருந்தாலும் கூட அதற்காக வருத்தமோ சோகமோ, அதற்காக தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்று பணியாற்றாமலோ ஒரு காலம் இருந்ததில்லை. கவிதை எழுதி கொண்டிருந்தார், எதிர்ப்புகளை எழுத்து கொண்டிருந்தார். யாரிடம் சண்டை போட வேண்டுமோ அவரிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தார்.
காரணம் அது அவருடைய தனிமையான ஒரு தனித்துவமான ஒரு இயல்பு. அதே போல் அவர்கள் சென்னையிலே திருவல்லிக்கேணி வீட்டில் இருந்திருக்கிறார், புதுவையிலே ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார், அதே போல் எட்டயபுரத்தில் இருந்திருக்கிறார். அங்கெல்லாம் இருக்கும்போது வீட்டு வாடகை கொடுப்பதற்கு கூட அவருக்கு பணம் இல்லை. அந்த வீட்டு செட்டியார் வாடகை வேணும்னு கேட்பாராம். அப்போ கேட்கும்போது இவர் செட்டியார் இந்த ஓட்டை வீட்டுக்கு வாடகை ஒன்றா இந்த வீட்டில் நான் இருக்கிறதே பெரிய காரியமாச்சேன்னு கேட்பாராம். உடனே அவர் செட்டியார் பயந்து போய் இல்லை கவிஞரே அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவர் சொல்லுவார், பயப்படாதீங்க, நாடு சுதந்திரம் அடையும், சுதந்திரம் அடையும் போது நாட்டு கஜானாவுக்கு நான் செக் கொடுக்குறேன், அப்போ வாங்கிங்க அப்படின்னு சுதந்திரம் வாங்காததற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே தைரியமாக சொன்ன ஒரு மாபெரும் மாக்கவி பாரதியார். அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், நான் செக் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கினார். இன்றைக்கி திருவல்லிக்கேணியில் அவர் இருந்த வீடு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அவர் புதுவையில் இருந்த வீடு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எட்டயபுரத்தில் இருந்த வீடு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. இருக்கும்போது வாடகை கொடுக்க வழியில்லை. பட் இல்லாத போது இன்றைக்கு நாடே புகழ்ந்து பாராட்டி வியந்து அவருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது என்ற முக்கியமான செய்திகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாரதியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்படியெல்லாம் இருந்தாருன்னு அதை சுருக்கமாக ஒரு மனதிலே பதிகிற மாதிரி ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். பாரதியார் ஊர் எட்டயபுரம் இல்லை. பாரதியாருடைய தந்தையார் சின்னசாமி ஐயர் என்பவர் சிபிலப்பேரி என்ற ஊரை சார்ந்தவர் சொல்கிறேன். அவருடைய மனைவியும் அவரும் அங்கே இருந்து அவர் ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் ரொம்ப திறமை பெற்றவர். அவர் அங்கேருந்து தன்னுடைய வாழ்நாள் நடத்த முடியாது என்ற காரணத்தால் எட்டயபுரத்துக்கு வந்திருக்கார். எட்டயபுரத்தில் அவருடைய மைத்துனர் அங்கே இருந்திருக்கார். அதால் எட்டயபுரத்தில் வந்திருக்கார். எட்டயபுரத்தில் வந்தோடனே என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, எட்டயபுரத்தில் நிறையா அந்த ஏரியாலாம் கரிசல் மண், எனவே இதில் பஞ்சு நிறையா இருக்கிறதால அந்த பஞ்சை எடுத்து அதை நூல் நூற்று துணியாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் என்ற கணக்கீடெல்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போயே ஷேர்லாம் கால்ஃபர் பண்ணி தன்னுடைய வீடு நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு 20,000 ரூபாய் சேவ் பண்ணி லண்டனுக்கு அனுப்பி அங்கே உள்ள மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய நூற்பு ஆலை அந்த ஜின்னிங் மிஷினை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். வாங்கி அது லண்டன்லேருந்து பம்பாய்க்கு கப்பலில் வந்திருக்கு. அங்கேருந்து மதுரைக்கு வந்திருக்கு. ஆனால் மதுரைக்கு வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது இங்கே கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. என்ன தடை பண்ணால், தன்னுடைய நாட்டு தான் நெய்யக்கூடிய அந்த துணிகள் விற்காது, இது பெருசாக ஆகிடப்போகுது என்று அதை நிறுத்தி விட்டார்கள். எனவே ஒரு சுதேச மில்லை பஞ்சாலையை முதலில் துவக்கிய மாமனிதர் வீர மனிதர் பாரதியார் அவர்கள். அந்த எட்டயபுரம் பக்கத்தில் பீத்தானூரோ என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் 2 மைல் தூரத்தில் அந்த ஊர் இருக்குது. இன்னமும் அவர் கட்டிய அந்த மில்லுக்காக கட்டிய சுவர்கள் இடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நினைவு சின்னமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சுதேசி பஞ்சு மில் ஒன்றை ஆரம்பித்த முதல் மனிதர் யாருன்னா பாரதியார் தான். அப்பேற்பட்ட மாமனிதர். அதற்கப்புறம் நிறைய கதைகள் போகுது. அவர் இருக்காது. அதுக்கப்புறம் அவருடைய மைத்தனுடைய பொண்ணையே லட்சுமி கண்ணம்மாவை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த போது பாரதியாருக்கு வயசு 17, அந்த அம்மாவுக்கு வயசு 5. பால திருமணத்தின் மூலம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே ஜமீன்தார்கிட்ட ஒரு வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த ஜமீன்தார்கிட்ட என்ன வேலைன்னா ஒரு வேலையும் கிடையாது. அந்த ஜமீன்தாருக்கு கவிதை எழுதி கொடுக்கணும். அதுவும் கவிதை என்ன எழுதி கொடுக்கணுன்னா, மோசமான காமக்கதைகளை எழுதி கொடுத்து அந்த ஜமீன்தார் அதில் சந்தோஷப்பட்டு அந்த பணம் கொடுப்பார். ஆனால் பாரதியாருக்கு அது பிடிக்கல, அந்த வேலை செய்கிறதுக்கு. அதால் அவர் வெறுத்து போய் என்ன பண்ணார்னா, இதுக்கு நடுப்பில் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இறந்து போயிடுறாங்க. இவங்க மனைவியை அங்கேயே விட்டுட்டு பாரதியாரும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுடைய தங்கச்சி காசியில் இருக்காங்க. அவங்க காசிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இந்த நிலத்தெல்லாம் விற்று ஏதோ ஒரு 50 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஒரு பாரதியாரும் அவங்க அம்மாவும் காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போனால் காசியில் இருக்கக்கூடிய குப்பம்மாளுங்கிறவங்க அவங்களுடைய பேர். அந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, பெரிய கலெக்டர் வேலை கிடையாது. அவங்களுக்கு வேலை என்னன்னா, நாங்கள் வெளில ஊர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு சமைச்சு போடக்கூடிய வேலை தான்.
அதனால் என்ன இவங்க நினச்சி போனாங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்கலாம், சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை என்று அங்கே போயிட்டாங்க. அங்கே போனால் அங்கே யாருக்கும் வந்து தமிழ் தெரியாது, யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. என்ன தெரியும்? ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. எனவே அதனால் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள கல்லூரியில் போய் இவர் சமஸ்கிருதமும் ஹிந்தியும் படிக்கிறார். படித்து 6 ஆண்டுகள் படித்து மிகச்சிறந்த முதல் மாணவனாக பாரதியார் அங்கே சேர்ந்து முதல் மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே வந்து பல மொழிகளை கற்ற ஒரு பேரறிஞராக அவர் இருந்ததால் தான் யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கவை போல் என்று அவர் சொல்லுவதற்கு தகுதி உடையவராக அவர் இருந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து வேறு வழி இல்லை, மீண்டும் தன்னுடைய மனைவி விட்டு வந்தவங்கிற நினைவு வந்திருக்கு. அதுக்குள்ளே இவருக்கு 17-18 வயசு ஒரு இளைஞராகிட்டார். எப்படியாவது நம்ம எட்டயபுரம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. எட்டயபுரம் போகலான்னா அதுக்கு பணம் இல்லை, ட்ரெயினுக்கு பணம் இல்லை. உடனே என்ன பண்ணுறது முடிவு பண்ணியிருக்கும் போது இந்த ஜமீன்தார் எங்கேயோ டெல்லி போயிட்டு வர வழியில் காசி வந்திருக்காரு. காசி வந்தோன்னே ஆஹா இந்த கவிஞன் கிடைச்சான்னு சொல்லிவிட்டு இவரை அழைச்சிக்கிட்டு நேராக எட்டயபுரம் வந்துட்டார். எட்டயபுரம் வந்ததுக்கப்புறம் மனைவியை சந்திக்கிறாரு. மறுபடியும் அவருக்கு அந்த ஜமீன்தார் வேலை கொடுக்குறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி பாடலை எழுத சொல்லி அவர் வற்புறுத்துறாரு. பாரதியாரே என்ன அவரை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ஒன்றும் இல்லாதவனுக்கு 9 பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவரை நகைச்சுவையாக வந்து கிண்டல் பண்ணி அந்த ஜமீன்தாரை வந்து இவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அது பொறுக்காமல் என்ன பண்ணியிருக்காரு, மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்போ அங்கே உள்ள நண்பர்கள்லாம் கேட்டிருக்காங்க, 100 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அதுவும் கவர்மெண்ட் ஜாபு, 100 ரூபாய் கவர்மெண்ட் ஜாபை விட்டு நீ போறியே, உனக்கு என்ன வேலை கிடைக்கும் மதுரையிலேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு கொம்பு பிடிச்சிருந்தால் தான் குரங்கு அந்த கொம்பில் இருக்கும், பிடிக்கலன்னா அந்த கொம்பை விட்டு இன்னொரு கொம்புக்கு தாவிடும். அது மாதிரி எனக்கு பிடிக்காத கொம்பை பிடித்து கொண்டு நான் வாழ விரும்பவில்லை, அதனால் இன்னொரு கொம்பை தேடி நான் மதுரைக்கு வந்திருக்கேன்றார். உடனே நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, இன்னொரு கொம்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்னாரு. பிடிக்காத கொம்போடு இருக்கிறத விட பிடிக்காமல் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி சாவறதே பெருசு. ஏன்னா அப்பேற்பட்ட கோபம் அவருக்கு மக்கள் மேலே, அவங்க நடந்துக்கிற முறையில் எல்லாம் கோவப்பட்டு அவர் அப்படி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அங்கேருந்து மறுபடியும் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து நிறைய நாட்டுப்பற்றை பற்றி ஆங்கிலேயர்களை பற்றியெல்லாம் வந்து மிக கடினமான வார்த்தைகளில் வந்து எழுதி நிறைய கேஸெல்லாம் அவர் மேலே போட்டிருக்காங்க. அதையெல்லாம் அவர் தாண்டி மறுபடியும் நடுவில் வந்து அவர் இடைப்பட்ட காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து புதுச்சேரியில் இருந்திருக்கார். புதுச்சேரியில் இருக்கும்போது தான் அவருடைய முக்கியமான கவிதைகள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் அவர் நிம்மதியாக இல்லை, வறுமை இல்லாமல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து சிறையில் இருந்துட்டு திரும்பி வந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்காருன்னா திருவல்லிக்கேணியில் வந்து இறுதி காலத்தில் தங்கியிருக்காரு. திருவல்லிக்கேணி என்பது இன்றைக்கி பார்த்தா பெரிய பங்களா மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் போயிருக்கேன்னு தெரியல, நாங்கள்லாம் போயிருக்கோம். அந்த வீடு என்னன்னா 10க்கு 10 வீடு, 10 குடுத்தனம் இருக்குமா அந்த வீட்டில். அதாவது இவர் ஒருத்தராக இருந்திருக்கார். அதே மாதிரி டெய்லி போய் அவர் அந்த பார்த்தசாரதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த கொடுக்குற தேங்காயை கொண்டு வந்து அந்த யானைக்கு கொடுத்துட்டு வருவாராம். ஒரு நாள் அப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியல. அவர் கொடுத்துருக்காரு, அது தும்பிக்கையால் அப்படி தள்ளிடுச்சு. தள்ளினோடனே கீழே விழுந்துட்டார். ஆனால் காலாலெலாம் போட்டு மிதிக்கலை. அப்படி வரலாற்றை எழுதிக்கிறதே தவறு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அவர் தள்ளி விட்டுச்சு. அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்து நல்லாகி மறுபடியும் திருப்பி வந்து ஒரு நூலகத்துக்கெல்லாம் சென்று மேட்டூர் வரை சென்று கூட்டத்திலெல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து போயிருக்கிறார். 1882 நவம்பர் 11 பிறந்தார். 1921 செப்டம்பர் 12ஆம் தேதி 1:30 மணி, அது 11 சொல்லலாம் 12 சொல்லலாம். நம்ம எப்பயும் அந்த 1 மணி கணக்கு பார்த்து ஆங்கில கணக்கு பிரகாரம் சொல்கிறதில்ல 12ன்னு. அதாவது இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் இறந்தார் என்பது பாரதியோட சுருக்கமான கதை. இந்த வாய்ப்பை சொல்வதற்கும் மீண்டும் நான் மீள் வாய்ப்பு செய்வதற்கும் உதவிகரமாக இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் குறைவான பேர் இருக்கலாம். குறைவான பேர் இருப்பதால் மயிலுடைய மகிமை குறைந்து விடாது. அதிகமான காக்கைகள் இருப்பதால் காக்கைகளுடைய நிறம் உயர்ந்து விடாது. எனவே நல்லவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் போதும். நல்லவர்களால் இந்த நாட்டையும் சமூகத்தையும் மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்மால் நிச்சயமாக மாற்ற முடியும். பாரதியார் தனிப்பட்ட ஒரு மனிதனாகவே இந்த நாட்டை மாற்றிவிட முடியும் என்று அவர் முழுமையாக நம்பினார்.
இந்த நாடு புதுமை நாடாக ஆக்க வேண்டும் என்று 1917 சோவியத் யூனியன் சுதந்திரம் பெற்ற பொழுது ஆகா சுதந்திரத்தை பார் சோவியத் யூனியனில், அதைப்போல் நம்முடைய நாடும் சுதந்திரம் பெற்று விழித்தெழுந்து எழும் ஆங்கிலேயரை விரட்டடிக்கும் என்று பாடல்களை பாடிய மாமனிதர் அவர். பாரதியை பற்றி சொன்ன மாதிரி மீண்டும் கடைசியாக நினைவுபடுத்துகிறேன். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, நன்றாக இசைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இது இவர் சொல்ல, நாமக்கல் கவிஞர் அவர் எழுதியிருக்கார். 2 மணி நேரம் தொடர்ந்து பாட்டுக்கலைன்னு வீட்டில் பாடினார். ட்ரெயினுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னால் தான் அவர் போனார்னு சொன்னார். அதனால் சிறந்த இசைக்கவிஞர். பேச்சாற்றல்லாம் கிட்டத்தட்ட 100 பேர் 1000 பேர் இருந்தால் கூட மைக்கெல்லாம் இல்லாமல் பேசக்கூடிய அளவுக்கு நல்ல வலிமையான குரலும் திறனும் பெற்றவர் பாரதியார். அதனால் பல்வேறு வகையிலே உயர்ந்த மனிதராக, மாபெரும் மனிதராக, நம்முடைய சமூகத்துக்கெல்லாம் ஒரு இலக்காகவும் இருக்கக்கூடிய அவருடைய இந்த இறந்த நாளில் நாம் எல்லாம் கூடி அவருடைய நினைவுக்கு அஞ்சலி செலுத்தி, பல்லாண்டு பாரதி மறைந்திருக்கலாம், அவருடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அவர் சொல்லிய கொள்கைகள் எத்தனை வருடங்களானாலும் நம்மை விட்டு மறையாது என்பதை சொல்லி நன்றியோடு நினைவுறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களை அவர் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் சொன்னாங்க. நம்ம அப்பப்போ அது தெரிஞ்சிருந்தாலும் அதை கேட்டுக்கிறோம். ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் பாரதியாருடைய ரௌத்திரம் பலகு மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. என்னுடைய பொண்ணு கூட பாரதின்னு தான் பேர் வச்சுருக்கேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி ரௌத்திரம் தேவைப்படுது எல்லா இடத்துலையும். ஐயா அவர்களால தான் நான் கொஞ்சம் ரௌத்திரத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை பாரதியாரும் 29 வயசில் இருந்த, இல்லை 39 வயசில் இறந்த, இப்போலாம் ஒரு 60 வயசாக இருந்தால் அவருக்கும் ரௌத்திரத்தை விட்டுருப்பாரா இல்லை தொடர்ந்துருப்பாரான்றது காலம்தான் தீர்மானிச்சிருக்கோம். அதனால் பாரதியாருடைய கருத்துக்கள் 100 ஆண்டுகளுக்கு அல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் தாழ்ந்து போய் கிடக்கிற சூழலில் பாரதியாரை போல பல பத்திரிகையாளர்கள் உருவாக வேண்டும். அதுக்கு என்னை மாதிரி நானும் ஒரு ஈடுபடுத்திக்கணுன்ற அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த நாட்டை பற்றிய சிந்தனையில் சிறிதளவேனும் அக்கறை இருக்கும் பட்சத்தில் பாரதியாருடைய தேச ஒற்றுமையை வலியுறுத்தி அனைவரும் நமக்கு இந்த உறுதியை எடுத்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி குறைவான நபர்கள் இருந்தால் கூட இந்த கூட்டமும் பெருங்கூட்டம்தான். ஏனென்றால் அவருடைய நினைவு தினத்தில் எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் சென்றார்கள் என்பது காலம் உணர்த்தும் உண்மை. அதனால் நம்ம அவர் ஊர்வலத்தில் போனதை விட நம்ம அதிகமான பேர் இங்கே நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோன்ற முறையில் இந்த திருவொற்றியூர் நல சங்கத்துக்கும் திருவொற்றியூர் பொது நல உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. பாரதியார் அவர்களுடைய இந்த நினைவு தினத்தில் இங்கே கூடியிருந்து அவருடைய இறப்பிற்கு பின்னாலும் அவரை கௌரவிப்பதற்காக இங்கே குழுமியிருக்கின்ற அனைவரையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் யானை மிதிப்பட்டவுடன் இறந்துவிட்டார் என்றுதான் நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்னாலும் வாழ்ந்தார் என்கின்ற ஒரு உண்மையை இன்றுதான் நான் காதார கேட்டு இருக்கிறேன். மேலும் மற்றொரு நண்பர் பேசினாரே ரௌத்திரம் பழகு என்று. அந்த ரௌத்திரம் இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே நாம் வருங்காலங்களில் நடக்கின்ற அட்டூழியங்களுக்கு எதிராக உடனடியாக எதிர்குரலை எழுப்புகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.